வெல்கம் டு ஹுசைன் மீடியா. நம்ம இதுவரை எத்தனை இடங்களில் போய் இஃப்தார் பண்ணியிருப்போம். பள்ளிவாசல்களில் அழைப்பு விடுத்ததன் அடிப்படையில் ப்ரைவேட் இடங்களெல்லாம் போய் நம்ம நோம்பு திறந்துருப்போம். இன்றைக்கி நம்ம ஊர் ஸ்டோன் பகுதியில், கடற்கரை பக்கத்தில் உள்ள ஸ்டோன் பகுதியில் வந்து நம்மளாம் திங்ஸ் வாங்கிட்டு வந்து ஃப்ரெண்ட்ஸுகளோட ஓப்பன் பண்ணலாமே, நோம்பு வந்து திறக்கலாமே, இந்த 30 நாளில் ஒரு நாள் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி ஐடியா இருந்துச்சு. அதை இன்றைக்கி நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறோம். திங்ஸ்லாம் வாங்கியாச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் டைம் ஆயிரும். வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள். நான் இதுக்கு முன்னாடி எந்தெந்த இடத்துல பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படிங்கிறதையும் நீங்கள் போய் பார்த்துட்டு மத்தியில் வந்து இஃப்தார் கிட்ட வாங்கியாச்சுக்காக்கா. நம்ம வந்து இதை வந்து கடற்கரையில் போயிட்டு எப்படி இருக்குது, ரேட்டுக்கு ஒர்த்தபிளா இல்லையா அப்படிங்கிறத வந்து நம்ம இன்னைக்கு ரிவ்யூ பண்ண போகிறோம். மத்தியில் உள்ளது சிக்கன் ரோல் வந்து நம்ம கிங் சாயில் வாங்குவோம். வேலை காட்டுங்க கிட்ட உள்ளே வாங்க. சிக்கன் ரோலே 5 கட்லெட்டு, 5 சிக்கன் ரோலு, அவ்வளோதான். 5 பீஸ் தாங்க, 5 தர்பூசணி தான். மில்க் ஷேக் 5 தாங்க. உங்கள்கிட்ட அன்றைக்கி மில்க் ஷேக் வாங்கினேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது மில்க் ஷேக்கா? மில்க் ஷேக்கா? ஆமாம். மில்க் ஷேக் எவ்வளோ? நல்லா இருக்குங்கக்கா, 35 ரூபா. நல்லா இருக்குது. வாட்டர் பாட்டில் இருக்குதாக்கா? 1 லிட்ரு 2 தாங்க. சரி பரவாயில்ல தாங்க. சரி ஒன்று போதும் காக்கா, ஒன்று போதும். இல்லை போதும் ஒன்று இல்லை ஒன்று போதும். நல்லா இருக்குது காக்கா. அன்னைக்கு நான் குடிச்சேன், அதான் திரும்ப அது எவ்வளோ காக்கா? சரி செக் பண்ணிக்கிறேன். இப்போ நோம்பு திறக்கிறதுக்கு வந்து எல்லாம் ரெடி பண்ணி உட்காந்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னாக்க இது மத்தியனோட இஃப்தார் கிட்டு, இஃப்தார் பேக்கு. அப்புறம் தேங்காய் கடையில் வாங்கின மில்க் ஷேக்கு. அப்புறம் கிங் சாயில் வாங்கின ரோலு, சிக்கன் ரோலு. அப்புறம் கிங் சாயில் வாங்கின சிக்கன் கட்லெட்டு கீழே இருக்குது. அப்புறம் தர்பூசணி 5 வாங்கணும், 6 வச்சுக்கிறாப்லான்னு. 5க்கு தான் காசு கொடுத்தாங்களாம். 50 ரூபா தான் வந்துச்சு, ஒரு பீஸ் 10 ரூபா. அப்புறம் ஈத்தம்பழம், தண்ணி, ஜூஸு. இது மத்தியில் கொடுத்தது ஃபஸ்ட்டு நம்ம பண்ணிடுவோம் சரியா? ஏன்னா வந்து 180 தான் ரேட்டு. நல்லா நிறையா வெரைட்டி இருக்குது. நான் காட்டுறேன் என்னன்னு சொல்லிட்டு. சரி போதும் உட்காரு, டைம் ஆச்சு. குடிக்கிறது ஒரு இதுதான். என்ன நோம்பு கஞ்சி மட்டும் நம்ம வாங்கலை. ஏன்னா நம்ம எப்போயுமே நோம்பு கஞ்சி குடிக்கிறது தானே வீட்டில், பள்ளிவாசல்களில். அதனால் இங்கேயே இடம் ஃபில் ஆகிடுச்சு. பற்றி எல்லாருக்கும் தெரியும். மித்த நோம்பு கஞ்சி தவிர எல்லாமே நம்மள்ட்ட இருக்குது. இப்போ வந்து நம்ம நோம்பு திறந்தாச்சு. இந்தா கட்டில் இது சிக்கன் ரோலு ரசத்துக்கு கொடுப்போம். பார்த்துக்கோங்க. சிக்கன் ரோலு ஃபஸ்ட்டு சிக்கன் ரோல் அடிப்போம். நீங்கள் உட்காருங்க. வாங்கினது 20 ரூபா சிக்கன் ரோலு. நல்லா இருக்குது, உண்மையிலே நல்லா இருக்குது. 20 ரூபாய்க்கு ஒருத்து. தெரிஞ்ச ஆள் வேறு போகுது, கவியர் அடிக்கிறாங்க. அடுத்து வந்து கிங் சாயிலே வாங்கினேன் கட்லெட்டு, சிக்கன் கட்லெட்டு. ரெண்டுமே நல்லா தான் இருக்குது. டேஸ்ட்டு நல்லா இருக்குது. சொல்லுங்கள் மக்களுக்கு ஏதாவது சொல்லுங்கள், அப்போ தான் தெரியும். படானே நோம்பு படானே ஆனால் இப்படி ஒரு ஓப்பன் பிளேஸில் கடற்கரை பக்கத்தில் உட்காந்து திறக்கிறது ரொம்ப நல்லா இருக்குண்ணா. ஆமாம், இன்னே டாப் ஆகிதப்பா, போய் சொல்லலை. சரி அடுத்து வந்து மத்தியன் வந்து நம்ம பண்ண வேண்டியது இருக்குது. மத்தியன் ஓப்பன் பண்ணிடுவோமா? ஓப்பன் பண்ணுங்க. அதை எடுத்து இங்கே வைக்கல, ஜூஸ் வைக்கல வை. ஓகே ஏங்கில வச்சுருங்க மத்தியன். சரி ரைட்டா கிட்டக்க வாங்க. நம்ம ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணி வாங்கினது. எங்கள் ப்ரீ ஆர்டர் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் வீடியோலாம் காமிச்சு காக்கா அந்த மாதிரி நம்ம வந்து ரிவ்யூ பண்ணுறோம்
அப்படின்னு சொல்லிட்டு அந்த காக்கா நல்ல வேலை நமக்கு தெரிஞ்ச காக்கா. ஏற்கனவே நீ பார்த்துக்கிறாப்புல பேசிக்கிறாப்புல, எனக்கு தான் மறந்து போச்சு. இன்னும் உங்களை நான் பார்த்துக்கிறேன், உங்கள்கிட்ட பேசியிருக்க கூட செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொன்னாப்புல. சரி காக்கா அவங்க இது பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெக்வஸ்ட் பண்ணி நம்மளுக்காக பண்ணி தந்தாங்க. அதுக்காண்டி காக்காக்கு ரொம்ப நன்றி, ஜசாக்கல்லா. உட்காருங்க, நீங்கள் வந்து நிற்காதீங்க. எது கரெக்டாக இருக்குங்க? இது கரெக்டாக இருக்கா? உட்காரிங்களா? இது கரெக்டாக இருக்கா? இதுதான் கரெக்டாக 180க்கு பாரு. 1 2 3 4 5 6 7 8. அப்புறம் தண்ணி பாட்டிலு, ஜூஸு, ஈத்தமானமா அதிலே இருக்குதுங்க. ஆமாம் மறந்துட்டோமா. கிட்டக்க வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம இது எடுத்துரும். எடுத்து சாப்பிடு. இது மலேசியன் ஃபுட்டுன்னு என்ன சொல்லுவோம்? மலேசியன் ஃபுட்டா? நூடுல்ஸு சிக்கன் வேறு வச்சுக்கிறாங்க போல. நல்லா இருக்குதே. நல்லா இருக்கு. ஆனால் இது கரெக்டாக பேர் என்னமோ சொன்னாங்க, நான் மறந்துட்டேன். ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. ஃப்ரைட் ரைஸ். அது வாங்கிட்டாங்க. அடுத்து ஃப்ரைட் ரைஸு. இது நார்மலாக இருக்குது. எல்லா கடையிலும் உள்ள ஃப்ரைட் ரைஸ் தான். ஆனால் கொஞ்சம் ஸ்பைசி இல்லாமல் கொஞ்சம் எல்லோரும் திங்கிற மாதிரி, சின்ன பிள்ளைங்க கூட திங்கிற மாதிரி இருக்குது. என்ன இல்லை சம்சா அது அசத்துக்கு இருக்குது. இருக்கல கேமராமேனுக்கு ஏதாவது வைக்கணும்ல. எல்லாமே இருக்குது கேமராமேனுக்கு. எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன் சம்சா டாப்பு எனக்கு இதான் பிடிச்சிருக்கு. ரோஃபுக்கு வந்து இதான் பிடிச்சிக்குதான். அதான் மலேசியா. இது அடுத்து வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரை. கிட்டக்க வாங்க. 180க்கு ரொம்ப ரொம்ப ஒருத்துடா. நம்ம கீழே கடையிலையே 200 கீழே கடை உள்ள கிடையாதுன்னு ஐ திங்க் நினைக்கிறேன். கன்ஃபார்ம் அதில் 200 கீழே மத்தியில் கிடைக்குது. ஆனால் நல்லா ஒர்த்தபிள். ஃப்ரெஞ்ச் ஃப்ரை அது எப்பயும் உள்ளதான். ஏன் வாங்க விங்ஸு. கிட்டக்க வாங்க. கேஎஃப்சி இங்கே கிட்ட வாங்க. அப்பா சரியான கிறிஸ்பியாக இருக்குது. இப்படி வேறு ஃப்ரூட்ஸு, வாட்டர் மெலனு, திராட்சை, இங்கிலீஷில் சொல்லணுமா? கிரேப்ஸுன்னு. அடுத்து ஜிலேபி. வைங்க அதான் வைங்க. கிட்டக்க வாங்க. ஜிலேபிங்க என்ன சிம்மானமா உனக்கு? அப்புறம் வந்து ஒரு தண்ணி பாட்டிலு. ப்ளீஸ் கொஞ்சம் ஆட்டாதேம்மா. தண்ணி பாட்டிலு இது குடிச்சு என்ன எப்படி இருக்கு? நல்லா குடிங்க. கோக்கு தான். 7up மாதிரி. கோக் ஏதோ ஃப்ளேவர் ஆட் பண்ணியிருக்காங்க. 7up மாதிரி இருக்கு. மத்தின்ஸ் கேஃப். இது வந்து ஓப்பன் ரிவ்யூப்பா. 180க்கு தரமாக இருக்குது. ஒர்த்து. ரொம்ப ரொம்ப ஒர்த்து. தரமாக இருக்குது. காஸ்ட் வைஸும் பெஸ்ட்டு, டேஸ்ட் வைஸ், குவாலிட்டி வைஸ் எல்லாமே பெஸ்ட்டாகவே இருக்குது. அடுத்து வந்து தேங்காய் கடையில் வாங்கினா மில்க் ஷேக்கு. கொஞ்சம் இது ஷேக் பண்ணல நீங்கள். ஷேக் பண்ணிக்கோங்க. ஷேக் பண்ண சொன்னாப்புல. அன்றைக்கி வாங்கினேன். செம்ம டாப்பாக இருந்துச்சு. இவர் எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குது. தேங்காய் கடையில் வாங்கினேன் மில்க் ஷேக். ரைட்டா? மில்க் ஷேக் செம்ம டாப்பாக இருக்குது. அப்புறம் நண்பர் அர்ஷத் வந்துட்டார். இவ்வளோ நேரம் வந்து அர்ஷத் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தார். அடுத்து அர்ஷத் வந்துட்டார். அடுத்து வந்து தர்பூசணி. சம்மர் சீசனுக்கு ஒருத்தான ஒரு வருஷம் சம்மரில் வந்து இது வந்து என்ன நோம்புகளுக்கு கரெக்டாக வந்துடும். அதே மாதிரி தர்பூசணி வந்துடும். நேற்று எடப்பாடியோடைய இஃப்தாரில் கூட தர்பூசணி ஜூஸ் இருந்துச்சு. நான் பார்த்தேன். ஏடிஎம்கே இஃப்தார் இல்லை, நியூஸில் பார்த்தேன். போட்டுருந்தாங்களோ இல்லை, அவர் உட்காந்துருக்கும் போது முன்னாடி ஜூஸ் இருந்துச்சு. எல்லா பள்ளியிலையுமே எல்லா வீடுகள்லையுமே தர்பூசணி ஜூஸ் வந்து அது வந்து டிஃபால்ட்டாகவே ஆயிடுச்சு. அந்தளவுக்கு எல்லாமே யூஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல இது, ஒரு என்ன சொல்கிறது, வாட்டர் மெலான்னு சொல்லிட்டு தண்ணி பழம் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி. சரி ரைட்டு, முடிஞ்சு எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். அங்கங்கே பர்ச்சேஸ் பண்ணோம், என்னென்ன பண்ணோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். வீடியோ ஏதாவது குறை இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. நம்ம அடுத்த இதில் நம்ம திருத்திக்கிறோம். சரியா?
ஓகே, முடிச்சுக்கிறோம் வீடியோ. ஒரு வழியாக இஃப்தார் கிட் வந்து மத்தியில் நம்ம வாங்கியாச்சு. இவங்க வந்து ப்ரீ ஆர்டர் மட்டும் தான் பண்ணுறாங்க போல். ப்ரீ ஆர்டர் மட்டும் தான் பண்ணுறாங்க, ஆர்டர் பண்ணால் மட்டும். ஏக்கா வாங்க, ஆர்டர் பண்ணால் மட்டும்தான் திரும்ப கட் பண்ணிடுங்க, ஆட்டாதீங்க வச்சு.